சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிரிப்புக்கான அர்த்தமே தெரியாத ராசிங்க. பாவப்பட்ட ராசியோ நம்ம அப்படின்னு பல நேரம் யாருக்குமே தெரியாமல் அழுதுருக்குங்க. என்னடா பாவம் பண்ணோம், பாவம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானே, நல்லா சிரிச்சிட்டு இருக்கான், நம்ம ஏன் மனசறிஞ்சு ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சதில்லை, ஆனால் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம். பொதுவாகவே நம்ம மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவன் மட்டுமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒருத்தனோட வாழ்க்கையை சீரழிக்கிறவன், ஒருத்தவங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறவன், ஒருத்தவங்கள அழுகையால் வாழ்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கான், சிறப்பாக இருக்கானே, ஜெகஜோதியாக இருக்கானே. ஏன் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. சிம்மத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கான பதிலையும் நீங்கள் நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க இல்லையா? இப்போது பாவம் பண்ணவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நல்லவன் கஷ்டப்படுறான். சிம்ம ராசி நல்லவங்க கஷ்டப்படுறீங்க. இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய அதிபதி சூரியன், ஒளியும் வெப்பமும் பெறக்கூடியவர். சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட வீடு. அந்த ஒளியோடு சேர்ந்து வாழ்கிறவங்க எப்போவுமே எரிச்சலையும் சோதனையும் அனுபவிப்பாங்க. இது நியதிங்க, ஜோதிட நியதி. ஏன் தெரியுமா? இது சித்தர்கள் சொல்கிறாங்க. சிம்ம ராசி ஒளியோடு பிறந்தவங்க, இருளை அகற்றும் கடமையோடு பிறந்தவங்க. அந்த இருளை அழிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறப்போ அந்த இருள் இவங்களை காயப்படுத்தும். புரியுதுங்களா? ஆனால் அந்த காயம்தான் உங்களை பரிபூரணமாக மாற்றி வைக்குங்க. உங்களுடைய கர்மங்கள் சுத்திகரிக்கும். அதாவது நம்ம பாவம் போயிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரனா யாருங்க? ஒரு கர்ம சுத்தி காரக ஜென்மம்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பாவத்தை எரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என்னோட வாழ்க்கை இப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கான ஒவ்வொரு படியாக முன்னேறிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லைம்மா நீ வேற, விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா சத்தியமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. புரியுதுங்களா? சிம்ம ராசியோடைய கர்ம விளக்கம் சொல்கிற கேட்டுக்கோங்க. முந்தைய ஜென்மத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர் பெருமை, அதிகாரம், தலைமைன்னு இருந்திருப்பீங்க. அந்த ஆட்சியில் சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் தாழ்ந்தவங்களை கூட புண்படுத்தி இருக்கலாம். அது கர்மத்தோட விளைவு. இந்த ஜென்மத்தில் மனக்காயம், அன்பு இழப்பு, ஒற்றை, அதாவது தனிமை, இந்த வடிவில் வரும். நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க இல்லையா, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறப்போ ஒரு அரசனாக இருக்க அந்த நேரத்தில் நல்லவனையும் தண்டிச்சிருக்குங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? முன் ஜென்மத்தில் ஆட்சி, இந்த ஜென்மத்தில் அடக்கம், முன் ஜென்மத்தில் புகழ், இந்த ஜென்மத்தில் சோதனை. இதுதான் நியதிங்க. இது தண்டனை இல்லை, சுத்திகரிப்பு. அதுதான் சித்தர்கள் சொல்கிறது. அதாவது அவன் ஒளி பிறக்க அவன் எரியணும். நீ வெளியில் தெரியணும் அப்படின்னா இந்த சோதனைகளை எல்லாமே நீ கடந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தங்க. இதில் சிம்ம ராசியோட மனசு எப்படி ஒரு நெருப்புக்குள்ள மலர்ந்த மல்லிகை பூ மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள். வெளியில் வலிமை, உள்ள மென்மை. கோபம் தெரிஞ்சாலுமே உங்களுடைய மனசு குழந்தை மாதிரி நெகிழ்ச்சி கொண்டதுங்க. அன்பு தேடுறவங்க, ஆனால் பெருமையால் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு இருக்குதுங்க. ஆனால் சிம்மத்தோட மனசை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சிம்மம் வெளியிலையும் சொல்லாது. குறிப்பாக ஆசைப்பட்டதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை கொண்டவங்க. இதனால தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது. ஆனால் மனசு உடஞ்சிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? சிம்மம் மேக்சிமம் மனதளவில் காயப்பட்டிருக்கீங்க. சிம்மத்தை பெரும்பாலும் மனசை உடச்சி தான் உங்களை வீழ்த்தி இருப்பாங்க. புரியுதுங்களா? சின்னதாக ஒரு சொன்னால் கூட அதை தாங்க மாட்டாங்க. ஆனால் ஊர் உலகமே ஏற்று நின்று அப்படி பண்ணால் கூட தைரியசாலிங்க. அந்த மனசு அப்படிங்கிற விஷயத்தில், அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் அடிமைப்பட்டவங்க.
இருக்காங்க. இவங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறதே உயிர் தாங்க. புகழ் அங்கீகாரம் இல்லாமல் உயிரே துன்பம்தான். இவங்களுக்கு வாழ்க்கை சோதனை பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் அப்படின்னாவே சூரியன். சூரியனா என்ன? அக்னி. அக்னினா சோதனை. இவங்களாதான் வாழ்க்கையை ஈஸியாக இருக்கிறதுல எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய எதுவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறம்தாங்க கிடைக்கும். இந்த சோதனைகள் எல்லாமே சித்தர்களினுடைய பாதைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்குங்க. சின்ன வயசில் தந்தையோட பிரிவு வந்திருக்கும், காதல் ஏமாற்றம் வந்திருக்கும், நண்பர்களால் மோசம் அனுபவிச்சிருப்பீங்க, தொழிலில் நம்பிக்கை உடைஞ்சிருக்கும், பணநிலையில் தாமதத்தை பார்த்துருப்பீங்க, பணத்தை ஏமாந்துருப்பீங்க, நல்லதை செஞ்சாலுமே பழி பாவம் தான் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தான் சிம்மம் இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க, நான் நல்லது தான் பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எவ்வளவு ஆதங்கப்பட்டு அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சிங்களோ எனக்கு தெரியாது, யார்கிட்ட உட்கார்ந்து அழுதிங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் செஞ்ச அந்த நல்லது இருக்கு இல்லையா, அது உடனே பலன் தராமல் போயிருக்கலாம். மற்றவங்க அதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பழிப்பாவங்களை சுமத்தி இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய கர்ம கடனை அடைக்கும். உன்னால் நல்லது அனுபவிச்சவங்களால் உனக்கு கர்ம கடன்கள் குறையுங்க. பாவ புண்ணிய கணக்கு பாவம் குறைஞ்சு புண்ணிய கணக்கு ஏறுங்க. அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே நீதி உணர்ச்சியோடு இருக்கீங்க. உங்கள் மனசு சுத்தங்க. இதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது சுலபமாக மாறும். சந்தோஷம் கண்டிப்பாக வருங்க. மனசை தளர விட்டுறாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், பணம், சமூக நிலை பற்றி சொல்கிற கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் மாதிரி. அதிகாரம், மேடை, வழிகாட்டுதல் இது போன்ற துறைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான தொழில்கள் என்ன தெரியுமா? அரசாங்கம், காவல்துறை, இராணுவம், மேலாண்மை, நிர்வாகம், கல்வித்துறை, ஊடகம், மேடை பேச்சு, ஜோதிடம், சட்டம், அரசியல், சமூக சேவை, அதே மாதிரி தனித்தொழில், இந்த மாதிரி லீடர்ஷிப் ரோல், இது எல்லாமே உங்களுக்கு உகந்த தொழில்கள். இந்த தொழில்கள் இருந்தால் சிம்மத்தை யாராலையுமே வீழ்த்த முடியாதுங்க. சிம்மம் எப்போவுமே மற்றவங்க கிட்ட வேலை செய்யாதுங்க. இது உண்மையான விஷயம். இப்போ நான் இல்லைம்மா, ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்க அதிகாரியாக இருக்கேன், என்ன வேணால் இருக்கட்டுங்க, சொந்தமாக தொழில் உங்கள் வாழ்நாள் அமையுங்க. பிறர் சிம்மத்துக்கிட்ட வேலை செய்யக்கூடியது தான் நியதி. அரசன் மற்றவன்கிட்ட வேலை செய்வான். அரசன் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குபவரா? நீங்கள் அரசன். இதை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிம்மம் என்றைக்குமே சிம்மம் இல்லைன்னு மறுத்தீங்களோ அன்னையிலிருந்து தோல்வி ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சோதனை வேணால் வரட்டுங்க. அரசன் இல்லைன்னு ஆயிருமா? சிங்கம் இல்லைன்னு ஆயிருமா? நீங்கள் சிங்கங்க. ஒட்டுமொத்த காட்டிலையும் எத்தனை நரிநாய்கள் ஊளையிட்டாலும் உங்களுடைய கர்ஜனைக்கு ஈடாகாதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. உங்களுக்கு சுய தொழில் சிறந்தது. தாமதமாக ஆரம்பித்தாலும் நிலைத்த வெற்றி உறுதி. அதே மாதிரி பணம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே பணத்தை தேட மாட்டீங்க, ஆனால் பணம் உங்களை தேடி தான் வரும். தன்னம்பிக்கை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தியானம், உங்களுடைய மனசு சுத்தமான அமைப்பு, இதனால் பணம் கொஞ்சம் தாமதப்படுங்க. இதெல்லாமே சொல்ல சிம்ம ராசி செல்வ செழிப்போடு இருக்கீங்க சொல்ல மாட்டேங்க, கஷ்டப்படுறீங்க. ஆனால் பணம் அப்படிங்கிறது ஒரு நாளுமே உங்களை ஆள முடியாது. நீங்கள் தான் அடக்கி ஆண்டுட்டு இருப்பீங்க. பணம் தாமதப்படும், தடைப்படும். உங்களை ஏமாத்தலை, என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தேடி வந்தே ஆகணுங்க. ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நல்ல பேரும், அதே மாதிரி நீங்கள் பணத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் சொல்கிற கேட்டுக்கோங்க. சூரியனுக்கும் தினமும் தண்ணீரை அர்ப்பணை பண்ணுங்க. காலையில் 6லிருந்து 7 மணிக்கு சூரிய மந்திரம், ஓம் சூர்யாய நமக, இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு தாங்க. 11 முறை சொல்லுங்கள். தங்க நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அடிக்கடி பயன்படுத்துங்க. இந்த 2 நிறங்களும் உங்களுக்கு சூரிய பகவானோட அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ சூரியனை வழிபாடு செய்யாமல் சிம்மத்தோட சிறப்பாகாதுங்க.
உங்களுடைய அருமை பெருமை வெளியே தெரியாது. நீங்கள் என்ன முட்டினாலும் மோதினாலும் ஒன்றுமே வேலைக்காகாதுங்க. அதாவது சூரிய பகவானினுடைய வெளிச்சம் எப்படியோ இருள் எப்படியோ நீங்கள் இவரை வழிபாடு செஞ்சால் மட்டும்தாங்க வெளிச்சத்துக்கு வருவீங்க. இல்லை 2 பக்கத்துக்கு தான் போவீங்க. இந்த 2 பக்கத்தில் கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. சூரியன் உங்களுக்கு எப்போவுமே துணை நிற்பார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம நாய் மாதிரி அலையணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லேயும் ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிங்கம் மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லலாம், நீங்களும் நினச்சிக்கலாம். கோபத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய கோபத்தில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் மிளிரும். இப்போது சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம்னு சொல்கிறேன் இல்லையா, சிங்கம் தோக்கலாங்க. ஆனால் அது சாதாரணமாக யாராவது எழுப்ப முடியுமா, கேலி கிண்டல் பண்ண முடியுமா? ஏன்னா அது எழுந்திருச்சுது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காடுமே எதிராக நின்னா கூட சரி ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அது போல தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கோபப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்திற்கு முன்னாடி யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருஷமாக நீங்கள் பார்த்து பாதிக்கப்பட்டது சாதாரண பிரச்சனை இல்லைங்க, கஷ்டம் இல்லை. நல்ல மனசு இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு துரோகம் நடந்துச்சு, உழைப்பு இருந்தும் ஏன் இது நாள் வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏன் பணம் வரல, ஏன் நமக்கு மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் இவ்வளவு கெட்டு போயிருக்குது, குடும்பத்துலேயும் சரி நண்பர்களிடத்துலையும் சரி ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெளி உலகத்துக்கு நம்ம சிரிக்கிறோம் உள்ள உடஞ்சி போயிருக்கோம், யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு கூட தெரியல. இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் சிம்மம் சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்லது செய்ய நினச்சிங்க, ஆனால் அது உங்களுக்கு தடையாக மாறுது. எதிரிகளாக வராங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க அந்த நம்பிக்கையை உடைச்சி உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க. சொல்லப்போனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எதுவுமே புரிய மாட்டேங்குது. கடந்த சில வருஷமாகவே ஒரே குழப்பமாக இருக்குது. வாழ்க்கையில் எதை நம்ம செய்யணும், எதை நம்ம முயற்சி பண்ணணும், அது நமக்கு சரியாக முடியல இல்லையா, எல்லாமே தப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணணும், எல்லாரையுமே ஒன்று சேர்த்தணுங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா. ஆனால் யாருமே உங்களை சந்தோஷமாக இருக்க விடலை. உங்கள்கிட்ட எல்லா ஆதாயத்தையும் நற்பலன்களையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உங்களை நோகடிக்காமல் போனால் கூட பரவாயில்ல, நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஆனால் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த கேள்வி உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கு இல்லையா. ஆனால் இப்போ நம்புங்க, கடவுள் உங்களை கைவிடலைங்க. சனி உங்களை சோதிச்சாரு, இப்போ குரு உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. சனி பகவான் கிட்ட குரு பகவான் சொல்லிட்டாரு, ஏப்பா நீ இவனை ரொம்ப சோதிச்சிட்ட, ஏப்பா நீ ரொம்ப சோதிச்சிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் சிம்ம ராசிக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகிறேன், அதை வச்சு அந்த பிள்ளை ஏதோ பொழைச்சிக்கிட்டும், நீ அப்புறம் சோதனை கொடுத்தாலும் தாங்குற தோக்கு தெம்பு உடம்புல அந்த பையனுக்கு தெம்பு வேணும் இல்லையா. அந்த மாதிரி அடின்னு அடிச்சுட்டு குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் அடுத்த அடி வாங்கிறதுக்கு தெம்பு வரும். அந்த மாதிரி தான் இப்போ சிம்மம் உடனே யோசிப்பீங்க, எனது அடுத்த 2வது ரவுண்டு அடி வாங்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. சோதனைகள் தான் வருது, அதை சமாளிக்கக்கூடிய தெம்பையும் பக்குவத்தையும் சில வாய்ப்புகளையும் உங்களுக்கான பலத்தையும் கூட்டி கொடுக்க வராருங்க இந்த குரு பகவான். ஸோ இதனால் எந்த கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சோதனை கொடுத்தாலுமே அதையெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாத மாதிரி இப்போ குரு உங்களை பாதுகாத்து ஒரு வளையம் அமைச்சு கொடுக்க போகிறாருங்க. இப்போ அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா. கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கவும் முடியாது. ஒரே ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கிட்டு இருந்துச்சுங்க.
கடைசி சிம்ம ராசியோட வாழ்க்கையில் அதிசார குரு போடக்கூடிய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இது சாதாரண பலன் இல்லைங்க. மற்றவங்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்த நாட்கள் முடிய போகுது. இனி உங்களை பார்த்து உங்களோட தயவால் மற்றவங்க வாழக்கூடிய காலம் ஆரம்பங்க. இந்த பதிவு சில நேரங்களில் உங்கள் மனசை ரெண்டாக பொழக்கிற மாதிரி, உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் உங்களுடைய இதயம் ஜில்லுன்னு ஆகக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கும். சில நேரம் நெருப்பு பாயிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கும். கடைசியில் இனி வேற லெவல் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் இந்த பதிவு உங்களை சேருங்க. இதை ஒரு ஜோதிடமாக நீங்கள் நினைக்காதீங்க. சிம்ம ராசிக்கு சிங்கம் போல் நீங்கள் வாழ்கிறதுக்கு மறுபிறப்பு தரக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது தான் நான் சொல்ல போகிறேன், இல்லாததை சொல்ல போகிறதில்ல. இப்போ குருவோட அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் கணக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கேங்க. கடந்த 2-3 வருஷமாக கஷ்டத்துக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன? யார் உங்களை துரத்துனாங்க? ஏன் உங்களுடைய நல்லது இவ்வளவு நாளாக தாமதமாச்சு? குரு இப்போது அந்த கர்மத்தை எப்படி உடைக்க போகிறாரு? இது எல்லாமே கண்டினியூவாக பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக எப்படி கடந்து வந்தீங்க? தொழிலில் தடை, செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் உங்களுடைய 10வது வீடு அப்படிங்கிறது வேலை, தொழில். ஸோ இதில் கை வச்சுட்டாங்க. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இதனால தான் பல வருஷங்களாக பாதிப்பு கொடுத்து இருந்துச்சு. அதே மாதிரி திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாம் கூட நடக்காமல் போயிருக்குங்க. எதிர்பாராத தடைகள், தாமதங்கள் வந்திருக்கும். நீங்களே நினச்சிருப்பீங்கப்பா இதுக்கு ஒன்றுமே தடை வராதுப்பா, கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு எங்கேயாவது ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு தடை, தாமதம் வந்திருக்கும். ஏன் அந்த வேலையை கூட கைவிட்டிருப்பீங்க. வேலையில் மாற்றம் வந்திருக்கும், தாமதம் ஆகிருக்கும். ப்ரமோஷன், லோன், கடன் இது எல்லாமே தாமதம் தாங்க. இப்படி தாமதத்துக்கு மேலே தாமதம். இதுக்கு காரணம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தாங்க இப்படி இருந்தாங்க. அதே மாதிரி உறவுகள்லையும் சரி பிரச்சனை, காதல்லையும் பிரச்சனை. சந்திர 7ஆம் வீடு அப்படிங்கிறது திருமண உறவு. இது சரியா, அதனால் கடைசியாக போனால் கூட அப்படியே நம்பிக்கைக்கு சோதனை தான் வந்துச்சு. நண்பர்கள் தோல்வியை கொடுத்தாங்க. சில உறவுகள் உங்களை பழி வாங்கிட்டாங்க. நீங்கள் நம்பினவங்க உங்கள் காலை இழுத்து விட்டுருப்பாங்க. இது உங்கள் மனசை செதைச்சு நோகடிச்சிருக்கும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். சூரியன் கடந்த காலம் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருந்தால் குடும்பம், வீடு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க. வீட்டில் பரபரப்பு, மன அழுத்தம், சண்டை சச்சரவு. நீ என்னப்பா, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். எந்த ஒரு நல்லதையும் நீங்கள் பிளான் பண்ணி இருக்க முடியாது. உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கும், தூக்கம் வராமல் போயிருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம், நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ், பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. மனசோர்வு, எதிரிகளோட சதி, பொறாமை உங்கள் வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குங்க. இதனால் சிலருக்கு பயம் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். நம்மளால் எதுவுமே முடியாது போல், இனி நமக்கு எல்லாமே கெட்டது தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசு பாடாப்பட்டிருக்குங்க. ஆனால் இப்போ குரு என்ன சொல்கிறாரு தெரியுமா? தம்பி, இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே டெம்ப்ரரி தான், இது நிரந்தரம் கிடையாது. நீ ரெடியாயிரு, நான் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்குறேன் அப்படிறாருங்க. அதிசார குரு உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்களே கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குது. உங்களுடைய உயர்வுக்கான அடித்தளம் தான் அந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதோட நீ கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் கடந்து வந்த பாதைகள் இருக்கு இல்லையா, அந்த பாதைகள் எல்லாத்தையுமே நீ திரும்பி பாரு. உன்னை வெளிச்சமாக உயர்வுக்கு கொண்டு போகும். இனி உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு கெட்டது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது உங்களுக்கு செய்யணும், எதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களோட இருக்காருங்க. இது என்ன தருது? குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு? மன அமைதியை கொடுக்க போகிறாரு, நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறாரு, எதிரிகள் கிட்ட எதிர்பாராத முறையில் உங்களுடைய வெற்றியை கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கை தரம், வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக வளர்ச்சியை பார்க்க போகுது. அதே மாதிரி காதல், திருமணம், குடும்ப உறவுகளில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம். கடந்த கால கர்மங்கள் மூலமாக நீங்கள் சோதிக்கப்பட்டீங்க. குரு ஒரு விஷயத்த சொல்கிறார்,
சொல்கிறாருங்க. ஆன்மீக ரீதியாக சோதனைகள் எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டேன், இனி உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்பிக்கை ப்ளஸ் ஆற்றல் ப்ளஸ் முன்னேற்றம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு குரு பகவான் எழுதி கொடுத்துட்டாருங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை கையாள ரெடியாக இருங்க. இதோட சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருப்பீங்க, உங்களுக்கான தனித்தனியான பலன்களை இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நான் சொல்கிறேங்க. தனித்தனி பலன் அப்படின்னா ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்க, குடும்பத்திற்கு கோவில், வீட்டு பரிகாரம், என்ன மந்திரம் வழிபாடு செய்யக்கூடிய நேரம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள், நிறங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், நீங்கள் எவ்வளவு